அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். இயேசு இன்றைக்கும் அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரும் அந்த அற்புத அடையாளத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிற கிருபை. தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். அற்புதத்தை செய்கிற இயேசு நம் அருகிலே நின்று கொண்டிருக்கிறார். இயேசு என்று சொல்லி கூப்பிடும் பொழுது அவர் வந்து உடனே உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு அநேக பேருடைய இருதயம் கட்டப்பட்டிருக்கிறபடினால இன்றைக்கு இயேசு என்று சொல்லி கூப்பிடுவதில்லை. அதனால் தான் அற்புத அடையாளம் நடப்பதில்லை. காரணம், நீங்கள் உங்கள் இருதயத்திலே இயேசுவுக்கு இடம் கொடுப்பதில்லை. இயேசு என்கிற நாமத்தை நீங்கள் சொல்லும் பொழுது உங்கள் சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை எல்லாவற்றையும் மாற்றி போடுகிறவராய் இருக்கிறார். நமக்கு பலத்தை கொடுக்கிறவர் யார்? இந்த பரிசுத்த ஆவின் அபிஷேகம். இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நாம் பெற்றிருக்கும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர் அநேக விடுதலையை நமக்கு கொடுக்கிறார். இன்றைக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறார். என் நிமித்தமாக அநேக பேருக்கு கர்த்தர் இன்றைக்கு சுகத்தை கொடுக்கிறார். நான் ஆண்டவருடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு என் ஆண்டவர் இயேசுவே என்று கூப்பிடும் பொழுது அவர் இறங்கி வந்து எனக்குள்ளே அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்து கொண்டிருக்கிறார். இந்த தொலைபேசி நிமித்தமாக அநேக பேர் என்னை அழைப்பு கொடுக்கிறார்கள். அந்த அழைப்பின் நிமித்தமாக நான் கடந்து போகிறேன். அவர்களுக்கு எந்த ஒரு போராட்டம் இருந்தாலும் அந்த போராட்டத்திலே என் இயேசு கிறிஸ்து ஜெயத்தை கொடுக்கிறார். அது எதனாலே? விசுவாசத்தினாலே. இயேசு என்கிற நாமத்தினாலே அநேக கட்டுகள், அநேக வியாதிகள், அநேக பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுகிறவராய் இருக்கிறார். ஆனால் நீங்கள் இயேசு என்கிற நாமத்தை சொன்னால் போதும், அவருடைய நாமம் உங்கள் நெத்தியிலே தரிக்கப்படும் வரைக்கும் அவர் உங்களுக்குள்ளே அற்புதத்தை செய்து கொண்டே இருப்பார். உங்கள் நெத்தியிலே இயேசு என்கிற நாமம் தரிக்கப்பட்ட பிறகு அவர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுக்கிறார். அந்த அபிஷேகத்தை நீங்க பெறும் பொழுது எந்த சாத்தானும் உங்களை தொடாதபடி அந்த தேவ ஆவியானவர் உங்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லாதபடி தேவனுடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டீர்கள், தேவன் இயேசுவை பிடித்துக் கொண்டீர்கள். ஆனால் அற்புதம் அடையாளம் நடக்காத காரணம் என்ன? இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாதபடினால். ஆகவே இன்றைய தினத்திலே இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் என்னோடு நீங்கள் தொடர்பு கொள்வீர்கள் என்று சொன்னால் அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த அற்புதத்தை இன்றைக்கும் நம்முடைய இயேசு கிறிஸ்து செய்து கொண்டிருக்கிறார். அந்த அற்புதத்தை இன்றைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவருக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிற யாவருக்கும் கர்த்தர் அற்புத அடையாளத்தை இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார். நாம் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது அங்கு ஒரு அடையாளத்தை கர்த்தர் செய்கிறார். அந்த அடையாளம் என்னவென்று சொன்னால், குடும்பத்தின் நிமித்தமாக
தேசத்தின் நிமித்தமாக, பிள்ளைகள் நிமித்தமாக கர்த்தர் அற்புத அடையாளத்தை செய்து கொண்டிருக்கிறார். நாம் ஒருமனப்பட்டு எங்கு ஜெபிக்கிறோமோ அந்த இடத்துல தேவ ஆவியானவர் இறங்குகிறார். தேவ ஆவியானவர் இறங்கி நம்முடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். நம்முடைய சரீரத்தில் இருக்கிற கட்டுகள், நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள், கடன் பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற போராட்டங்கள், எல்லா போராட்டத்தையும் கர்த்தர் நீக்கி ஒரு அற்புத அடையாளத்தை செய்கிறார். ஜெபிக்கிற யாவர் மீதும் கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. நான் இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் இறங்கி வந்து எந்த நபரை விடுவிக்க வேண்டுமோ அந்த நபரை விடுவிக்கும்படியாக என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விடுவிக்கிறார். அந்த அற்புதம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வீடியோ பார்க்கிற உங்கள் மீதும் கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஒரு அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது. நீ போகும் இடமெல்லாம் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து, உன்னை மென்மைப்படுத்தி, உன்னை பட்டணத்திலே உயர்த்தி, உன்னை வெளிச்சமாய் வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த வாக்கை நம்பி இருக்கிற உன்னை கர்த்தர் இந்த தேசத்திலே ஒரு பெரிய மனுஷனாக மாற்றும்படியாய் அந்த தேவனுடைய வல்லமை இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது. உனக்குள்ள ஒரு அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது. அந்த அபிஷேகம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தாவின் அக்கினி அபிஷேகம் உனக்குள்ளே இப்பொழுது தங்கி இருக்கிறது. God bless you. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்.